ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரப்போசிஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ப்ரப்போசிஷன் அப்படின்னா தமிழ்ல இடைச்சொல், முன்மொழி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நவுன் இல்ல ஒரு ப்ரொனவுனுக்கு முன்னாடி இருந்து அது கூட மற்ற வார்த்தைகளை இணைக்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு பேரு தான் ப்ரப்போசிஷன், இடைச்சொல். லைக், இன், ஆன், அட் இது எல்லாமே ப்ரப்போசிஷன்ஸ் தான். இந்த ப்ரப்போசிஷன்ஸ் ஒரு வாக்கியத்துல பிளேஸ், டைம், மெஷர்மெண்ட், மூமெண்ட் இது எல்லாமே பொறுத்து இந்த ப்ரப்போசிஷன்ஸ் நமக்கு அமையும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரப்போசிஷன் ஆஃப் பிளேசஸ் பார்க்க போறோம். இட முன்னிடை சொற்கள் பார்க்க போறோம். என்னெல்லாம்னா பிஹைண்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப், பிட்வீன். இதை எப்படி வாக்கியத்துல உபயோகப்படுத்துறதுங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். பிஹைண்ட் அப்படின்னா அதனுடைய தமிழர்த்தம் பின்னால் அப்படின்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதனுடைய தமிழர்த்தம் முன்னாள். பிட்வீன் அப்படின்னா இடையே அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். ஓகேவா? இப்ப இதை எப்படி வாக்கியத்துல அமைச்சு சொல்றது அப்படின்னு பார்க்கலாமா? பிஹைண்ட், பிஹைண்டோட யூசேஜ் பார்க்கலாம். The cat is behind the sofa. பூனை சோஃபாவிற்கு பின்னால் உள்ளது. The cat is behind the sofa. The dog is hiding behind the tree. மரத்திற்கு பின்னால் நாய் ஒளிந்து கொண்டிருக்கிறது. The dog is hiding behind the tree. The car is parked behind the building. பில்டிங்க்கு பின்னாடி கார் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. The car is parked behind the building. In front of அதனுடைய யூசேஜ் பார்க்கலாமா? The car is in front of the house. வீட்டிற்கு முன்னால் கார் இருக்கிறது. The car is in front of the house. She stood in the front of the mirror. கண்ணாடிக்கு முன்னால் அவள் நின்றாள். She stood in front of the mirror. The supermarket is in front of the bank. பேங்க்குக்கு முன்னால் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. The supermarket is in front of the bank. She sat between her parents. அவளுடைய பெற்றோர்களுக்கு இடையே அவள் அமர்ந்தாள். She sat between her parents. The key fell between the cushion. குஷனுக்கு இடையே சாவி விழுந்து விட்டது. The key fell between the cushion. She sat between her two friends. அவளுடைய இரண்டு நண்பர்களுக்கு இடையே அவள் அமர்ந்தாள். She sat between her two friends. எந்த இடத்துல நம்ம between யூஸ் பண்ணோம்னா ரெண்டு பொருட்கள் அல்லது ரெண்டு நபர்களுக்கு இடையே நம்ம பேசுறப்பதான் between அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். between. இதுவே நிறைய லார்ஜர் குரூப்ஸ் இல்லைன்னா ஒரு லார்ஜர் ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம among அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு he found the key among the scattered papers. சிதறி கிடந்த காகிதங்களுக்கு இடையே அவனுடைய சாவியை கண்டுபிடிச்சான். He found the key among the scattered papers. சிதறி கிடக்கிற காகிதங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம among அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நம்ம between சொல்றோம். இதே ஒரு லார்ஜர் குரூப், ஒரு crowd இருக்கிற இடத்துல நம்ம among the crowd அப்படின்னு சொல்லணும். ஓகே எவ்ரிவன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.